Hello everyone, welcome to NEET in 200 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 42ல. ஸோ இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால ஹாப்பி தீபாவளி. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாமே என்னைக்குன்னா நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு தான். அதனால் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் உட்காரக்கூடாது. இன்னைக்கு சண்டே, ஓகேவா? அப்போ சண்டே என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நல்லா பாரு, 15ஆம் தேதி நான் வீடியோ அப்லோட் பண்ணது. இந்த வீடியோ 12 நவம்பர் வருது. 12th of நவம்பர் வரப்போகுது இந்த வீடியோ. 15th of நவம்பர் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1. ஸோ நான் எதுக்காக இங்கே சண்டே வந்து நான் மோஸ்ட்டாக, ஓகேவா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான் கொடுக்குறேன். எதுக்காகனா பேக்லாக் கிளியர் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது விஷயம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ ரிவைஸ்க்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஈவன் இந்த 200 days சேலஞ்சு அப்ராக்சிமேட்லி 2 months வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்காக தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ பிளானிங் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதும், சரியா? அப்போ நல்லா பாரு, 12th நவம்பர் தீபாவளி. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். தீபாவளி நம்மளுக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் தான் பண்ணுறேன், ஓகேவா? நீங்களாவது இந்த ஒரு வருஷம் தீபாவளி கொண்டாடாமல் போவீங்க. நான் வந்து வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் எங்களுக்கு வேணும். இப்போ 15th நவம்பர் வர டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு. 15 நவம்பர் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் ஷெட்யூல் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். 17 நவம்பர் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் ஷெட்யூல் எல்லாத்தையும் நான் கொடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு. ஸோ தயவு செய்து படி, சரியா? ஓகே. ஸோ 12th நவம்பர் 3 நாள் இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த ரிவிஷன் பண்ணிக்கோ. இல்லை சார் பேக்லாக் இருக்குன்னா பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணி. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கிவ் டெஸ்ட், ஓகேவா? உங்களுக்காக அந்த டெஸ்ட் சீரீஸில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகே? ஸோ எனக்கு வந்து எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். டெஸ்ட் வந்து இல்லை சார் நான் இன்னும் படிக்கலாம், அந்த கதையெல்லாம் தயவு செய்து விடாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணு. டெஸ்ட் எல்லா சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட். நோ நோ நோ, அன்னன்னைக்கு டெஸ்ட்டு அப்பப்போ எழுதுனா உங்களுக்கும் நல்லது, உங்களோட ரிசல்ட்டுக்கும் நல்லது, சரியா? நான் கடைசியில் எழுத போகிறேன் ஆகிற வேலையே கிடையாது, ஓகேவா? டெஸ்ட்டு அன்னன்னைக்கு எழுதணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேபி ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டு எழுதிக்கோ தவிர்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுதுவேன்னா கண்டிப்பாக அந்த முடிவு வரவே வராது, சரியா? நீட் எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்கும் அன்ப்ரிப்பேர்ட் மாதிரி தான் தோணும். ஸோ தயவுசெய்து அந்த லெசன்ஸை படித்து முடி, டெஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிரு, ஓகே? ஸோ இதான் என்னோடய அட்வைஸாக இருக்கும். ஃபுல் டே இருக்குது. இன்றைக்கி நிறைய பட்டாசு வெடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பட்டாசு வெடிக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். தயவு செய்து, சரியா? காதுலனா ஏதோ ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு. பயாலஜிக்கு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஹாப்பி தீபாவளி. நல்லபடியாக வந்து வீட்டில் எல்லோரும் கொண்டாட்டம். ஸ்வீட் சாப்பிடு. குளிக்காத 6 மாதம் குளிக்காத காலத்தில் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.